வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்த்துடலாம். எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டரோட கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு கீழே டேட்டும் டைமும் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சிகப்பு கலரில் இருக்கிற கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். நம்ம நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் 452 கீழே ஓப்பன் ஆகும் அப்படின்றது நம்ம எதிர்பார்த்தது. 452 கீழே ப்ரைஸ் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா 452 ரெசிஸ்டன்ஸாக மாறி மார்க்கெட் செல்லிங்க்கு கீழே வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த 452 எவ்வளோ முக்கியமான ஜோன் அப்படின்றதும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்து பார்ப்போம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது 452 கீழே. ஓப்பன் ஆன உடனே நம்ம சார்ட்டிங் பிளாட்ஃபார்மோட சிக்னல் பாருங்கள், ரெட் கலரில் காமிச்சு கிளியராக மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நினச்சின்னு பார்த்தோன்னா, கண்டினியூஸாக விலை கீழே விழுந்திருக்கு. எது வரைக்கும் கீழே விழும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோன்னா, இப்போ 452 கீழே விழுந்தோன்னா அது ப்ரீவியஸ் டே லோவை முதல்ல டெஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா 446 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஏன் 446? அக்டோபர் 14 இந்த 446 தான் விலை 452க்கு போயிருக்கு. ஸோ அது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது நம்ம எதிர்பார்த்தது. என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்த உடனே ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து மறுபடியும் 452 டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் அது வரைக்கும் ப்ரைஸு போக முடியல. மறுபடியும் கீழே விழுந்து படிப்படியாக குறைஞ்சி 446 அப்படின்ற ஜோன் வரைக்கும் விலை தொட்டுட்டு டச் பண்ணிவிட்டு 447.60 அப்படின்ற இடத்துல ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நேற்று காப்பர் மார்க்கெட்டில் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ இப்போ நமக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 446க்கு கீழே என்ன ஜோன் இருந்துச்சு அப்படின்றதையும் 446 முக்கியம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அது உங்களுக்கு தெளிவாக தெரிகிறதுக்காக இந்த அக்டோபர் 10 பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. அக்டோபர் 10 இந்த 442 அப்படின்ற இடத்துலேருந்து மேலே பவுன்ஸ் பேக் ஆகி இந்த 46, 42 இந்த ரெண்டு இடத்துக்குள்ளேயும் விலை ட்ரேட் ஆகிட்டே இருந்திருக்கு காப்பர் மார்க்கெட்டை. கண்டினியூஸாக பாருங்கள், அக்டோபர் 11 கரெக்டாக இந்த 442 அப்படின்ற இடத்துலேருந்து பையிங் பிக்கப் ஆனவுடனே இந்த 446 பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணதுக்கப்புறம் நடந்த சம்பவம் தான் இப்போ நடந்தது. நீங்கள் பார்த்தது 46லேருந்து 52 வரைக்கும் போனது. ஸோ இப்போ 446 விலை ட்ரேட் ஆகிட்டுருக்கிறப்ப நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது என்னென்னா, இப்போ 446க்கு கீழே வந்தால் விலை எங்கே வரும்? சந்தேகமே இல்லை, 442 தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 446 கீழே நேற்று நடந்த செல்லிங் இன்றைக்கும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 442 தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் 448லேருந்து 48.5 இந்த ஜோனுக்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டில். இது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் காமெக்ஸ் அப்படின்ற மார்க்கெட்டில் என்ன விலை நடந்துகிட்ருக்கோ அதை வச்சு நம்ம கணிக்கிறோம். கொஞ்சம் வேரியேஷன்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா அது ருப்பி ஃபேக்டர் இன்க்ளூட் பண்ணுறப்ப கொஞ்சம் வேரியேஷன் வரும். பட் காமெக்ஸ் மார்க்கெட்டை பார்க்குறப்ப 48 அப்படின்றது. ஸோ இன்றைக்கி என்ன செய்யலைன்னா, நமக்கு ட்ரெண்டில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த 452க்கு மேலே எப்போ விலை போகுதோ அப்போ தான் பையிங் ஆரம்பிக்கும். அது வரைக்கும் மார்க்கெட்டில் செல்லிங்க்கான வாய்ப்பு தான் அதிகம். அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் பல தடவை தெளிவாக சொல்லிட்டோம். ஆனால் இந்த 46 அப்படின்றத ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க முடியாது. நேற்று மார்க்கெட்டோட க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக ஆஷ் கலர், அதாவது சிமெண்ட் கலரில் காமிச்சிருக்கு சிக்னல் எல்லாத்தையும். அப்படின்னா நியூட்ரல் அப்படின்றது அர்த்தம். ஸோ எந்த காரணமும் இல்லாமல் இப்படிலாம் நடக்காது. ஸோ அதனால் 446 ரொம்ப ஈஸியாகவும் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா முன்னாடியே பார்த்தோம் 446லேருந்து தான் மார்க்கெட் மேலே 52 வரைக்கும் போயிருக்கு அப்படின்ட்டு. ஆனால் மார்க்கெட் 452 மேலே நிற்கிறதுக்கு ரொம்ப திணறுது. ஸோ 452 உடச்சி மேலே க்ளோசிங் வந்தால் தான் மார்க்கெட்டில் அடுத்த பையிங். அது வரைக்கும் மார்க்கெட்டில் செல்லிங் தான் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இதை உங்களுக்கு மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்கிறப்ப இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கே தெரியும். ஆட்டோமேட்டிக்காக பை செல் சிக்னல் மார்க்கெட்டில் என்னென்ன நடக்குது அப்படின்றத க்ளீனாக இண்டிகேட் பண்ணி காமிக்கும். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செல்லிங் கண்டினியூ ஆகுதுன்றத கன்ஃபர்மேஷன் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, மார்க்கெட் இன்றைக்கி 46க்கு கீழே உழணும். 46 கீழே விழுந்து 42 தொட்டுடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டுடைய செல்லிங் கன்ஃபர்மேஷன் நமக்கு செல்லிங்கில் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
இன்றைக்கி 46 பிரேக் பண்ணுதா பண்ணலையா, இதுதான் அடுத்த ஒரு கீ ஏரியா. ஈஸியாக உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த இடத்தையும் நம்ம ஒரு டப்பா போட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஏன் எல்லா இடத்துலையும் ஒரு டப்பா மாதிரி போடுறோம் அப்படின்றது காரணம் உங்களுக்கு தெரியும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்றைக்குமே ஒரு கோடு கிடையாது, அது ஒரு ஜோன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். நம்ம சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம் மற்றும் இந்த வீடியோ அனாலிசிஸை யூஸ் பண்ணி நல்லா ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்றதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.